வணக்கம். அன்பு உறவுகளுக்கு ஸ்ரீ ராஜேஸ்வரி திருமண தகவல் நிலையத்திலிருந்து உங்களுடைய கணேசன். இன்னைக்கு ஒரு பதிவு. இந்த திருமண தகவல் நிலையத்தில் நீங்கள் வரன் கேட்குற ஒவ்வொருவருடைய சோகக்கதையை எனக்கு சொல்கிறீங்க, அதையும் நான் கேட்குறேன். ஒரு அம்மா இன்னைக்கு என்கிட்ட பேசுகிற பேச்சை கேளுங்க. அந்த அம்மாவுக்கு மனநிலையோடு பேசுதா என்னன்னு எனக்கு தெரியலை. என்னடா எல்லாத்தையுமே யூடியூப்பில் போடுதுன்னு பார்க்குறீங்க. ஏன்னா அந்த அம்மா சொல்லுது, என் பொண்ணுக்கு வரன் வேணும், 45 வயசு ஆச்சு அப்படின்னு சொல்லுது. வயது கூடுனவங்களா பாருங்கள். அப்போ நான் என்ன செய்வேன்? வயசு கூடின மாப்பிள்ளை தானே அனுப்புவேன். ரைட். நம்பர் 1 பாயிண்ட் ஒன்றுனா பாருங்கள். ரெண்டாவது, பெரிய இடமா பாருங்கள், வசதியான இடமா பாருங்கள். நாங்கள் வசதியான குடும்பம், ரிச்சு குடும்பம். சரி, வசதியான குடும்பம் அப்படின்னா என்ன மாதிரி வசதி, என்ன சம்பளம் எதிர்பார்க்கிங்க என்னன்னு கேட்டால் அதுக்கு சரியான பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. என் பிள்ளைக்கு நிறையா வரணும் வருது. ஒரு ஆம்பளை பையன் இருக்கிறான், காலேஜ் படிக்கிறான். அப்போ காலேஜ் படிக்கக்கூடிய பையனுக்கு வரன் வேணும்னு கேட்குறாங்க இந்த அம்மா. கணவன், இந்த அம்மாவுக்கு கணவன் என்னன்னு கேட்டால் அது சிறு வயசுல டைவர்ஸ் ஆகி போச்சு, குடிகாரன், ஒழுங்காக வேலைக்கு போகிறது கிடையாது. ஆண்களை குறை சொல்லுவதே ஒரு வழக்கம். இது ஏன் சொல்கிறேன்னா, என்கிட்ட நேர்மையாக மட்டும் பேசுங்கன்னு சொல்கிறேன், பொய்யா பேசாதீங்கன்னு சொல்கிறேன், உண்மையை மட்டும் பேசுங்கன்னு சொல்கிறேன். ஏன்னா நான் பேர் சம்பாதிக்கிறதுக்கு தான் இந்த அமைப்பு வச்சிருக்கிறேன். இந்த அமைப்பில் ஏதாவது என் மேலே குறைகள் இருந்தால் நீங்கள் சொல்லலாம். சில பேர் என்ன சொல்ல, விளம்பரத்துக்காக பண்ணுறேன். விளம்பரம் இல்லை, நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சு கொள்ள வேண்டும். என்ன தெரியணும்? ஒவ்வொரு வீட்லேயும் பெண் வீட்டில் இப்படி இருக்காங்க அப்படிங்கிற நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. இதை ஏன் சொல்கிறேன்னா, இந்த அம்மா என்ன பேச்சு பேசுதுன்னு பாருங்கள். இன்னைக்கு சாப்பிட கூட இல்லைங்க இந்த அம்மா. அதாவது நான் கேட்குற கேள்விக்கு பதில் இல்லை. என் நம்பர் எப்படி தெரியும்னா, ஒருத்தங்க கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறீங்க. போன இடத்த யாருமே வைக்க விட மாட்டேங்கிங்க. நிறையா பேர் என்ன சொல்லி என் சொந்த பந்தத்துக்கு வரன் வேணும்னு கேட்குறீங்க. சரி, இப்போ இந்த அம்மா ஒரு வரன் வேணும்னு சுருக்கமாக கேட்கலாம். அதை விட்டுட்டு வசதியான இடம் பாருங்கள், வயதானவர்களாக பாருங்கள். ஏன்னா பொண்ணுக்கு 45 வயசாம். அதுக்கு தான் உங்கள்கிட்ட ஃபோட்டோவும் ஆதார் கார்டும் கொடுங்க. பையன் காலேஜ் படிக்கிறாப்புல, என் பொண்ணு வசதியாக வாழ்ந்த பொண்ணு, நீங்கள் என்னம்மா சீர் செய்விய? என் பொண்ணு சீர் செய்யணுமோ அப்படிங்கிறாங்க. அவங்க ஒன்றுமே செய்ய மாட்டாங்க. ஆனால் வசதியான மாப்பிள்ளை வேணும். இது ஏன் உங்களுக்கு சொல்லுவோம்னா, இந்த அம்மாட்ட பேசின ஆடியோவை கேளுங்க, எவ்வளவு தூரம் பேசுதுன்னு பாருங்க. நான் ஒருத்தருக்கு ஒரு பொண்ணை பார்த்து கொடுக்கறதுக்கு என்ன பாடுபடுறோம்னு இதுலேருந்தே உங்களுக்கு தெரியும். ஏங்க, இந்த தொழிலில் இந்த 3 மாதமாக சரியாக சாப்பிட்றதே கிடையாது. ஏன் சாப்பிட்றது கிடையாதுன்னா, உங்களுக்கு சேவை செய்யணும் அப்படிங்கிறதுனால. ஃபோனை அட்டன் பண்ண முடியலை. ஒரு ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு 15 நிமிஷம், அரை மணி நேரம் ஆகுது. இந்த அம்மா பேசுகிற வீடியோவை பாருங்கள். இவ்வளோ நேரம் பேசுனா அடுத்து நீங்கள் என்ன நினைப்பீங்க? என்ன ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறாரு. சங்கரங்கோவிலில் ராஜேஸ்வரி திருமண தகவல் நிலையத்தில் ஃபோனே எடுக்க மாட்டார், இதுதானே சொல்லுவீங்க. நான் இப்போ ஃபோன் எடுக்கலைன்னா இந்த கால் ஃபார்வர்ட் ஆகி ஆஃபீஸுக்கு போயிடும். அங்கே ஒரு ஸ்டாஃப் பேசுவாங்க. அவங்களும் எத்தனை காலம் தான் அட்டன் பண்ணுவாங்க என்ன. அதனால் ஒரு பொண்ணுடைய அம்மா இப்படி பேசினா அந்த பொண்ணுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். ஏங்க, ஒரு பொண்ணுக்கு இத்தனை வயசுல எனக்கு மாப்பிள்ளை வேணும் அப்படின்னு கேட்கலாம். வசதி வேணும், என்னங்க வசதி வேணும் சொல்லுங்கள். எத்தனை கோடி வேணும்? எத்தனை கோடியில் வேணும் வசதி சொல்லுங்கள், நான் தரேன். நல்ல வருமானம் வரணும். எவ்வளோங்க வருமானம் வரணும்? ஒரு குடும்பம் நடத்துக்கு எவ்வளோ வருமானம் வேணும்? ஒரு 10,000, ஒரு 20,000, ஒரு 30,000, 40,000, 50,000 சொல்லுங்கள். என் பொண்ணுக்கு இன்னென்ன ஜாதியில் வேணும், இன்னென்ன வயசில் வேணும், இவ்வளோ சம்பளத்தில் வேணும், இந்தந்த மாவட்டத்தில் வேணும், இதை கேளுங்க. என் பிள்ளைக்கு நிறையா வருது, இன்னைக்கு கூட நிறையா வருது. அப்போ நிறையா வருதுன்னு இந்த 45 வயசு வரைக்கும் நீ வச்சுட்டு என்னம்மா நீ பண்ண போகிறீங்க? பேசுகிற பேச்சில் தெளிவே கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு மாமியார்கிட்ட எந்த மாப்பிள்ளை இருந்தாலும் அவன் என்ன செய்யான்? மறந்து பிடிச்சி சாக வேண்டியதேன். இதெல்லாம் நான் ஏன் போடுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி. ஒரு நாளைக்கு நான் எத்தனை பேர்ட்ட இந்த மாதிரி கதைகளை பேசுகிறேன்னு தெரியுமா?
நீங்கள் அசால்ட்டாக சொல்கிறீங்க ஃபோன் எடுக்க மாட்டோம் 1000 2000 கட்டிட்டு ஒரு சில பேர்கள் வந்து உடனே முடிச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. நான் அதுக்காக தான் 10,000 ரூபா கொடுங்கன்னு கேட்குறேன். இப்போ புரியுதா உங்களுக்கு? ஒரு வீட்டில் பேசுகிறதுக்கு எனக்கு 1 மணி நேரம் ஆகுது உங்களை பற்றி சொல்கிறதுக்கு. ஒவ்வொரு பொண்ணு வீட்லையும் எவ்வளோ காலம் பேசுகிறாங்கன்னு பார்க்குறீங்களா? முதல் மனம் கூட பிரச்சனை இல்லை, இந்த வயசான காலத்தில் ஒவ்வொன்றும் பேசுகிற பேச்சை பார்த்தீங்களா? அதுக்கு தான் 10,000 ரூபா எனக்கு கட்டுங்கன்னு சொல்கிறது. பெண்ணை விடும் மாப்பிள்ளை விடும் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குன்னு பாருங்கள். என் பொண்ணு அழகாக இருக்கும், 45 வயசில் அழகாக இருக்குது, என்ன செய்ய? 60 வயசுலேயும் நிறைய பொண்ணுகள் அழகாக தான் இருக்கிறீங்க. என்ன பண்ணுறது? பாவம், நாங்கள் என்ன பண்ணுறது? காலையில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் என்னென்னா, ஒரு பொண்ணு 10 லட்சம் வேணும் 15 லட்சம் வேணும். ஏன் நீங்கள் 19 சொல்ல வேண்டியதானே? எனக்கு 10 லட்ச ரூபா கடன் இருக்குன்னு சொல்ல வேண்டியதானே? ஏங்க 40 வயசு 50 வயசில் 10 லட்சம் கடன் இருக்குது 15 லட்சம் கடன் இருக்குன்னு சொன்னீங்கன்னா 20 வயசு பிள்ளை 25 வயசு பிள்ளைகளுக்கெல்லாம் கோடிக்கணக்கில் கேட்பாங்க இல்லையா? அப்போ மக்களே ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ எல்லாரும் ஆண்கள் பூரா பெண்ணு கிடைக்கல நினச்சிட்டு இருக்கீங்க. 2026 2035 40 ஒரு ஆம்பளை வெளியே லாந்த முடியாது. எல்லா பிள்ளைகளும் தூக்கிட்டு போய் பையங்களை பூரா வந்து என்ன செய்வாங்க? ரேப் பண்ணி போடுவாங்க. ஏன்னா அவ்வளோ பெண்கள் இருக்கிறாங்க. பெண்கள் இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. இப்போ எல்லா பெண்களும் சுதந்திரமாக வாழணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு கல்யாணத்தை முடித்த உடனே என்ன செய்கிறாங்க? டைவர்ஸ் ஆகிட்டு தனியாக போய் உட்காந்துக்கிறாங்க. எனக்கு கல்யாணமே வேண்டாம், ஏன்னா இவங்க இஷ்டத்துக்கு சுற்றலாம், இவங்க இஷ்டத்துக்கு எங்கேனாலும் போகலாம் வரலாம், அவங்க ஒரு வேலையை பார்க்கலாம், என்ன கையில் தனி வருமானங்கள் வருது. அதனால் ஏன்னா அவங்க சொந்த காலில் நிற்கிறாங்க. இத்தனை நாள் சொந்த காலில் அவங்க நிற்கலை, மற்றவங்க காலில் தான் நின்றுருக்காங்க. அதனால் எங்களுக்கு இவ்வளவு தூரம் வேதனை இருக்குது. யாரும் ஒவ்வொருத்தருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பம் நடத்துறதுக்கு தகுதியை நீங்கள் பார்க்காம தகுதிக்கு மீறின ஆசைகளில் நீங்கள் இருக்கிறீங்க. அதனால் தயவு செய்து உங்களை கையெடுத்து கும்பிட்றேன். வாழ்க்கை வாழ்கிறது கொஞ்ச நாள் தான் வாழ போகிறீங்க. அதனால் ஆணோ பெண்ணோ அளவோட ஆசைப்படுங்க. ஆசை இருக்கணும், அளவான ஆசை இருக்கணும். ஏன்னா சோறு கூட அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டோம்னா நஞ்சுன்னு சொல்கிறாங்க. சரிதானா? அமிர்தத்தை கூட வந்து அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டா விஷம்னு சொல்கிறாங்க. அது மாதிரி வசதிங்கிறத விட நல்ல மனசு வேணும், நல்ல குணம் வேணும், நல்ல அறிவு வேணும், நல்ல திறமை வேணும், நல்ல பாசக்காரங்களாக இருக்கணும் அப்படின்னு நினைங்க. இதை விட்டுட்டு நல்ல வசதி வேணும், நிறைய வீடுகள் இருக்கணும், நிறைய தோட்டந்தரவு இருக்கணும், நிறைய விவசாயம் இருக்கணும். நீ நம்ம பொண்ணை என்ன வந்து விவசாயத்துக்கு அனுப்ப போகிறீங்க? யாராவது போய் விவசாயம் பார்ப்பீங்களா? இன்றைக்கி உள்ள காலங்களில் யாரும் பார்க்கறது கிடையாது. என்ன பொண்ணையும் நாங்கள் கட்டி நாங்கள் தான் போய் விவசாயம் பார்க்க வேண்டியது. தயவுசெய்து நான் யாரையும் குறை சொல்லணும்னு நினைக்காதீங்க. அவ்வளவு தூரம் கஷ்டமாக இருக்குது. எனக்கு வீடியோ போடுறதுக்கெல்லாம் இப்போ நேரம் கிடையாது. ஏன்னா நான் என்னத்தை சொல்கிறது உங்கள்கிட்ட? ஏங்க நான் வந்து 30 வருஷ அனுபவத்தில் ஒவ்வொருத்தரும் எப்படி வாழணுங்கிறதுக்காண்டி ஒரு உதாரணம் தாங்க. என்னுடைய அனுபவத்தை தாங்க நான் சொல்கிறேன். பெரிய ஆள்லாம் கிடையாது. அவ்வளவு தூரம் வந்து நான் நைட்டு 12 மணி வரைக்கும் நான் உழைக்கிறேன், சேவை செய்கிறேன். நீங்கள் ஏதாவது என்கிட்ட பேச முடியலன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்புனீங்கன்னா 12 மணிக்கு பாருங்கள். 12 மணிக்குள்ள எல்லா வாட்ஸ்அப்லேயுமே நான் என்னுடைய விசிட்டிங் கார்டு அனுப்பி பார்த்தேன், ஓகே சொல்லியிருப்பேன், நாளைக்கு பேசுகிறேன்னு சொல்லுவேன். இல்லை நீங்கள் பதிவு கட்டணம் கட்டுங்க, அப்போ தான் வேலை பார்க்க முடியும், நான் மெசேஜ் போட்டுருவேன். 12 மணிக்குள்ள போட்டு தான் தூங்குறது. ஆனால் 11 மணி 12 மணி வரைக்கும் ஃபோன் வருது. காலைல 3 மணிக்கு கால், 4 மணிக்கு கால், 5 மணிக்கு கால். இப்படிலாம் பண்ண நான் எப்படி பண்ண முடியும்? நீங்கள் நான் என்ன சொல்லணும்னா, ஒரே ஒரு விஷயம், கால் பண்ணுறது பிரயோஜனமாக பண்ணணும். இந்த மாதிரி எனக்கு ஒரு வரன் வேணுங்க, என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் பதில் சொல்லுவேன். அதை விட்டு எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஒரு வர வேணும், சொந்தக்காரங்களுக்கு வர வேணும் போட்டு அருன்னு அறுக்கிறீங்க, தேவையில்லாது. இன்றைக்கி நமக்கு வந்து டைம் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. அதனால் மக்களே, நான் இந்த வீடியோ எதுக்காக போட்டேன்னா, எங்களுடைய கஷ்டம், ஒரு பெண் பேசுவதற்கு எவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு பாருங்கள். அந்த அம்மா பேசுகிறத பாருங்கள். நான் என்ன கேள்வி வைக்கிறேன், அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதான் இதில் உள்ள கருத்து. நாங்களுக்கு கஷ்டங்கள் அவ்வளோ இருக்குது. இப்படிப்பட்ட பெண் வீட்டுகளுக்கு நாங்கள் எப்படி பேசுகிறது, எப்படி முடிச்சு கொடுக்கறது? எங்களுடைய கஷ்டம், எங்களுடைய நிலைமை, அதாவது திருமண அமைப்பாளர்களுடைய நிலைப்பாடை பாருங்கள். சரியா? ஓகே,
இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டதுக்கு நன்றி. அவங்க ஆடியோவையும் கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. கேட்டுட்டு நீங்களே ஃபாலோ பண்ணுங்கள். நான் ஒரு மாதத்துக்கு 10 கல்யாணத்துக்கு மேலே என்னுடைய முயற்சியில் முடியுதுங்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லோரும் நல்லா இருங்க. ஆனால் பதிவு கட்டணம் நான் வாங்குகிறேன், இல்லைன்னு சொல்லலை. கமிஷன் அப்படிங்கிறது நீங்களாக பார்த்து கொடுங்க, இல்லைனாலும் பரவாயில்ல, நல்லா இருங்க, சரிதானா? ஆனால் பதிவு கட்டணம் வந்து நீங்கள் முதல்ல உங்களால் எவ்வளோ முடியுமோ 1000மோ 2000மோ 5000மோ 10,000மோ 20,000மோ அந்த பதிவு கட்டணம் எங்கள் ஆஃபீஸில் இருக்குது. நீங்கள் 1000 ரூபா கூட கட்டுங்க, தப்பே கிடையாது. உங்கள் பெண்ணுக்கோ பையனுக்கோ முதல்ல 1000 ரூபாயை கூட அனுப்பி விட்டுட்டு ஃபோட்டோ ஜாதகம், முதல் மனமாக இருந்தால் ஃபோட்டோ ஜாதகம், பேர், படிப்பு, வயது, வேலை, வருமானம், சம்பளம், 100 இதெல்லாம் எழுதி அனுப்பிட்டு உங்கள் வாட்ஸ்அப்புக்கு அனுப்பியிருக்கேன். இதே நம்பர் தான் வாட்ஸ்அப், அனுப்பிட்டு கூப்பிடுங்க, சரியா? அப்புறம் வாட்ஸ்அப்பில் நீங்கள் போட்டுவிட்டாலே நான் பார்த்துக்குவேன், சரிண்ணா? ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த கணேசன் வந்து இந்த ராஜேஸ்வரி திருமண தகவலை, ஸ்ரீ ராஜேஸ்வரி திருமண தகவலை 30 வருஷமாக நான் வந்து பண்ணிகிட்ருக்கிறேன். ஒரு சில பேருக்கு குறைகள் இருக்குது, அது எனக்கு தெரியுது. இந்த குறைகள் காரணம் நான் இல்லை. இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு புரியும். இந்த வீடியோ பார்த்துருக்கீங்களா? புரியும். அடுத்து ஒரு அம்மா பேசுகிறதையும் பாருங்கள். அதுக்காக தான் உங்கள்கிட்ட அதிகமான அமௌண்ட்டு நான் கேட்குது. ஒரு 5000 கட்டுங்க, 10,000 கட்டுங்க அப்படின்னு ஏன் கேட்குறேன்னா, நான் ஆள் போடணும். ஆள் போட்டு வேலைக்கு சேலரி கொடுக்கணும். அதுக்காக தான் நான் நிறைய ஆட்கள் எடுக்கணும். அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் அதற்கான உதவிகளை பண்ணுங்கள். நான் சீக்கிரமாக முடிச்சு தரேன். ஒரு முறை நேரில் வாங்க. நீங்கள் நேரில் வருவதற்கு உங்களுக்கு வழி நான் சொல்லியிருக்கிறேன். அதாவது இது தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில். நிறைய பேர் தென்காசி போயிடுறீங்க, தென்காசி போகாதீங்க. இந்த சைட்லேருந்து வந்தீங்கன்னா ராஜபாளையம், ராஜபாளையத்துக்கு அடுத்து சங்கரன் கோவில், சரிங்களா? திருநெல்வேலியிலேருந்து, தூத்துக்குடியிலேருந்து, நாகர்கோவிலேருந்து வரக்கூடியவங்களுக்கு ஒரே பஸ் தான் சங்கரன் கோவில். நீங்கள் ஷார்ட்டாக கேளுங்க, நான் வந்து இருப்பேன். டெய்லி மதியம் 1 மணிக்குள்ளே வந்துடுங்க. ஏன்னா மதியத்துக்கு மேலே நான் பெண் வீடு மாப்பிள்ளை வீடு போகணும். நான் போனால் தான் முடிக்க முடியும், சரிங்களா? அதனால் நீங்கள் என்னை பார்க்கணும் அப்படின்னாலும் சரி, ஒரு முறை ஆஃபீஸ்க்கு வாங்க. ஆஃபீஸ்க்கு வந்தால் தான் இங்கே இத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க, எவ்வளோ பெரிய நிறுவனம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஒரு முறை நேரில் வாங்க. அடுத்தபடியாக ஒவ்வொரு நாளும் மதியம் 1 மணி வரைக்கும் இருப்பேன், சரிங்களா? காலையிலேருந்து 1 மணி வரைக்கும் இருப்பேன். வாருங்கள். நான் என்றும் உங்களுக்கு சேவை செய்வதற்காக இருக்கிறேன். கண்டிப்பாக என்கிட்ட பதிஞ்சீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் எங்கேயுமே நீங்கள் பதிய வேண்டாம். நான் பெண் வீட்டில் பேசுகிறதையும் மாப்பிள்ளை வீட்டில் பேசுகிறதையும் நான் 2 பேருக்கும் பகிர்றேன். நீங்கள் என்ன பெண் வீட்டில் சொல்கிறதையும் மாப்பிள்ளை வீட்டில் சொல்கிறத தான் நான் சொல்கிறேன். அதனால நீங்கள் உண்மையை மட்டும் பேசுங்க, சரி? என்கிட்ட ஒன்று பேசுகிறீங்க, பெண் வீட்டில் ஒன்று பேசுகிறீங்க, மாப்பிள்ளை வீட்டில் ஒன்று பேசுகிறீங்க. தயவுசெய்து அப்படி பேச வேண்டாம் என்று சொல்கிறேன், சரிங்களா? ரொம்ப நன்றி. கேளுங்க. ஹலோ. ஹலோ. சொல்லுங்கள். எனக்கு நேற்று ஒரு ஃபோன் வந்ததுங்க. சரி. இந்த வரனை பற்றி பேசுனாங்க. சரி. அவர் பேர் என்ன? காங்கேயனா? ஆஃபீஸில் நிறைய பேர் இருக்காங்க. சொல்லுங்க. யாருக்கு பேசியிருந்தாங்க? இது என்ன இடம்? இது உங்ககிட்ட பேச சங்கரங்கோவில். அதே தான் சொன்னார் அவரும். நீங்கள் எந்த ஊருமா? நாங்கள் சென்னையில் இருக்கோம். யாருக்கு வரேன்னு கேட்டீங்க? எங்கள் பொண்ணுக்காகங்க. சரிங்கம்மா. அவரு ஒரு வரன் ஒன்று இருக்குதுமா, நான் அனுப்பட்டுமான்னாரு. நான் சொன்னேன், இது என் சின்ன பொண்ணுங்க, இது இதுல அனுப்ப முடியாது. நான் வந்து பசங்க வந்த பிறகு அந்த நம்பர் தரேன், அதுல அனுப்பி விடுங்கன்னு. சரிங்கம்மா. என்ன சம்பளமா நீங்க? நாங்க முதலியாருங்க. சரிங்கம்மா. நிறைய இருக்குமா? அவர் சொன்னாரு, இந்த நம்பர் பண்ணா யாராவது கூட எடுப்பாங்கம்மான்னு தான் சொன்னாரு அவரு. அதனாலதான் பண்ண வேற ஒண்ணு. நான் வந்து கொஞ்சம் வசதியா கேட்டேன். கொஞ்சம் வசதியா இருக்கணும். வயசு வந்து 50க்கு மேல இருந்தா பரவாயில்ல. நல்லவங்களா இருக்கணும். வயசு என்னம்மா பொண்ணுக்கு? வயசு என்ன? அவளுக்கு 48 ஆகுது. சரி. நல்லா இருப்பா, அழகா இருப்பா. 48 வயசு ஆகுது. முதலியாரு. சரி. முதலியாரு. ரெண்டாவது குழந்தைகள் உண்டாமா? பையன் இருக்கான், ஒரு பையன். சரி. பையனுக்கு வயசு என்ன ஆகுது? இல்லப்பா, அவருக்கு காலேஜுக்கு போறான் பையன். சரி. அது நல்லவங்களா கிடைச்சி நல்ல வசதியா இருந்தா முடிக்கலான்ற ஒரு எண்ணம் எங்களுக்கு. எங்க வீட்டுல மாப்பிள்ள வந்து அவர் சின்ன வயசுலயே மேரேஜ் பண்ணிட்டேன். அவரு சரி இல்லைங்க அவரு. அதனால நாங்க டைவர்ஸ் ஆகிட்டு வேண்டாம், நம்ம வீட்டுல பழக்கம் இல்லைன்னு விட்டுட்டோம். அது இப்ப வந்து ஏதாவது நல்லவங்களா கிடைச்சா அவளுக்கு ஒரு தொல்லை இருக்கு. நல்லவங்களா கிடைக்க வந்தா பாக்குறோம், வேற ஒண்ணும் இல்லை. இதுதான் எங்களோட. ஒரு மாப்பிள்ள சென்னையில சொந்த வீடு, ராஜபாளையத்திலயும் சொந்த வீடு இருக்கு, இன்ஜினியரா இருக்கிறாரு. 48 வயசு ஆகுதோ?
ஆமா, இவளுக்கு 48, கொஞ்சம் அதிகமா இருந்தா போதும் எனக்கு. ம், சரி சரி. 55 வயசு அவளுக்கு இருந்து கம்மியா 60. இருக்கா? அவருக்கு 55 வயசு. 55 வயசுங்க. பரவாயில்ல. உங்களுக்கு 60 வயசு வரைக்கும் பார்க்கலாம் அப்படி தானே? பரவாயில்ல பரவாயில்ல. என்னங்க? 60 வயசு வரைக்கும் பார்க்கலாமா? பாருங்க, அது வரைக்கும் பாருங்க, பரவாயில்ல. ஆனா சரி. நல்லா இருக்கணும் வயசு. அவங்க நல்ல குணம் இருக்கணும், நல்ல வசதி இருக்கணும், புரியுதுங்களா? சரி. நாங்க நல்லா வச்சிருக்கிறோம் அந்த பொண்ணை. நாங்க அவருக்கு பிசினஸ் பண்றோம் எங்க பையன், அதனால நாங்க வசதியா வச்சிருக்கிறோம். உங்க பொண்ணு இப்போ எதுக்காக இப்ப தரேன்னா, ம் அவ வந்து நல்லபடியா இருக்கட்டும். இப்ப கொஞ்சம் இவ்வளவு நாள் ஆயிடுச்சு, இப்பதான் எல்லாரும் பண்றாங்களேங்க. ம் அப்பெல்லாம் பண்ண மாட்டாங்க இல்லைங்களா? இப்ப எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களே. அம்மா நல்லவங்களா கிடைச்சா இங்க பாருங்க, எல்லாருமே நல்லவங்க. ஐடியா. எல்லாருமே நல்லவங்க தான்மா. நான் சொல்லக்கூடிய விஷயத்தை மட்டும் கேளுங்கம்மா. இப்போ உங்க பொண்ணு என்ன படிச்சிருக்காங்க? அவன் +2 தான் படிச்சிருக்கா. என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ? ஒன்னும் இல்லைங்க, வீட்டுல தான் இருக்கோம். வீட்டுல வயசு மட்டும் வீட்டுல நல்லா இருக்கு. சரி சரி. வயசு 48. ஆமா. சரி, 48 வயசாவது பையன் காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறாரு. ரைட்டு, ஓகே, இது இருக்கட்டும். நீங்க முதலியாருன்னு சொல்லிட்டீங்க. வயசு அதிகமா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டீங்க. உங்க வீட்டுல இந்த பொண்ணுடைய அப்பா என்ன பண்றாரு? அவரு ரிட்டையர்ட் ஆயிட்டாருங்க, வீட்டுல இருக்காரு. கவர்மெண்ட் ஜாபா? எங்க பையன் தான் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கான். அவன் தான் எல்லாம் குடும்பத்தை பார்க்கலாம். சரிங்க. என்னுடைய மகன். உங்களுடைய மகாமா கணவர் என்னாச்சுமா? அவர் இருக்காருங்க, ரிட்டையர்ட் ஆயிட்டாரு, வீட்டுல இருக்க. ஐயா அம்மா, உங்க கணவர் இருக்கிறாரு, ரிட்டையர்ட் ஆயிட்டாரு. இருக்காருங்க, ரிட்டையர்ட் ஆயிட்டு வீட்டுல சும்மா இருக்காரு. உங்க பொண்ணுக்கு தானே இப்ப வரேன்னு பாக்குறீங்க? ஆமாங்க. உங்க பொண்ணுடைய கணவர் என்னாச்சு? அதுதான் சொல்றேன், அவர் கொஞ்சம் சரியில்லைன்னு நாங்க டைவர்ஸ் பண்ணிட்டோம். டைவர்ஸ் பண்ணிட்டீங்க, அதான் கேக்குறேன். இப்ப பண்ணல, அது அந்த சின்ன குழந்தையிலே பண்ணிட்டு அழைச்சின்னு வந்துட்டோம் நாங்க, அவ்வளவுதான். ஓகே ஓகே ஓகே. எத்தனை வயசா இருக்கும்போது டைவர்ஸ் பண்ணீங்க? பணம் வாங்குறது, சொத்து வாங்குறதெல்லாம் வாங்கல. ஏன்னா அவரே எல்லாத்தையும் அழிச்சிட்டாரு, அதனால எங்களுக்கு வேண்டாம். சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. அம்மா நான் என்ன கேட்குறேன்னம்மா, நான் மாப்பிள்ளைகளுக்கு தெளிவாக சொல்லணும். இப்போ நீங்கள் முதலியார், பொண்ணுக்கு 48 வயசு ஆகுது, ஒரு பேப்பர் வாங்கிட்டோம், டைவர்ஸ் வாங்கிட்டீங்க. ஓகே ஓகே. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, உங்களுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு, 2 பேர் தானா? 2 பொண்ணுங்க. இன்னொரு பொண்ணு வந்து தீநகர்ல கொடுத்துருக்கேன். அவங்க என்ன பண்ணுறாங்கம்மா? ஐயா, அவங்க எல்லாம் பெரிய குடும்பங்க, நல்ல பெரிய குடும்பம். ரைட்டு. உங்களுக்கு நீங்கள் இருக்கிறது சென்னையில் இருக்கீங்க? சென்னையில. உங்களுக்கு இப்போ சென்னை தான். ரைட்டு. இப்போ மாப்பிள்ளைகள் எனக்கு சரிங்கம்மா. நான் ஒரு 2 நிமிஷம் பேசிடுறேம்மா. இப்போ மாப்பிள்ளைகள் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையிலையும் இருக்கிறாங்க, பாண்டிச்சேரியில் இருக்கிறாங்க, தஞ்சாவூரில் இருக்கிறாங்க, கோயம்புத்தூர், திருப்பூரில் இருக்கிறாங்க, திருநெல்வேலி, தென்காசி எல்லா மாவட்டங்கள்லேயும் இருக்கிறாங்க. எந்த ஊராக இருந்தாலும் பரவாயில்லையாம்மா? ரொம்ப லாங் வேணாம், கொஞ்சம் கிட்டவே பாருங்களேன். சரி, வேலூர், காஞ்சிபுரம். சரி, நான் தர்றேன், ஒவ்வொன்றா தர்றேன். திருச்சி எல்லாமே நிறையா இருக்காங்க, திருச்சி வரைக்கும் நிறையா இருக்கிறாங்க. ஆனால் வசதி இருக்கணும், நல்லவங்களா இருக்கணும். வசதினா எந்த மாதிரி எதிர்பார்க்குறீங்கம்மா? வசதி எவ்வளோ வசதி இருக்கணும்னு சொல்லுங்க. வசதின்னா ரொம்ப கேட்கலீங்க, ஒரு வீடு, நல்ல ஒரு வேலை, சம்பளம், அவங்களுக்குன்ட்டு ஒரு தொழில், வயசானா கூட வச்சிருப்பாங்க இல்லைங்களா? இப்போ நீங்க 50 to 60 வயசு வரைக்கும் எதிர்பார்க்குறீங்க. அந்த 60 வயசுல பிசினஸோ, ஒரு வேலையோ, ஒரு பென்ஷன் வாங்குறவங்களோ இருந்தா பரவாயில்ல. ஆமா. சரிங்கம்மா. சரிங்கம்மா. இப்போ இந்த பொண்ணுக்கு என்னம்மா நீங்க சீர் எதுவும் செய்வீங்களாம்மா? சீர் இந்த வயசுல போய் சீர் கேக்குதா? நாளைக்கு இல்ல கேக்குறேன். நீங்க நல்ல வசதி இருக்கு. பொண்ணுக்கு கடன் எதுவும் இல்லையாம்மா? உங்க பொண்ணுக்கு கடன் எதுவும் இருக்காமா? அதெல்லாம் என்ன, அதெல்லாம் இருக்காங்களா இப்போ அந்த மாதிரி எல்லாம்? ஆமா, ஒரு சில பேர் கடன் இருக்கும். முதல்ல ஒன்றும் சொல்ல மாட்டாங்கம்மா. மாப்பிள்ளை வீட்டில் கொடுக்கும்போது பேசும்போது இல்லைம்மா, மாப்பிள்ளை வீட்டில் பேசும்போது தான் அப்புறம் எனக்கே தெரியாது. மாப்பிள்ளை வீட்டில் உங்க இப்போ நான் என்ன பண்ணுவோம்னா, மாப்பிள்ளைகளுக்கு நான் மாப்பிள்ளை வீட்டுக்கு நம்பர் கொடுப்பேன், உங்களுக்கு நம்பர் கொடுப்பேன். நீங்கள் 2 பேரும் பேசும்போது திடீர்னு என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு 1 லட்சம் இருக்குது, 1.5 லட்சம் இருக்குது, 2 லட்சம் இருக்குது, 5 லட்சம் இருக்குது, கடன் இருக்கு, அந்த மாதிரி சொல்லிடுவாங்க. அதனால தாங்க கேட்டு போகுது பெண்ணோட மதிப்பை. அதனால தான் நான் உங்கள் பெண்ணோட நீங்கள் நானும் சில பேர்கிட்ட பேசியிருக்கேன் சார், கொஞ்சம் இருங்களேன், பேசியிருக்கேன். எல்லாருமே அப்படிதான் சொல்றாங்க, இந்த பெண்கள் ஏன் இப்படி பண்றாங்க? ஐயோ, அதை ஏன் கேட்க? வாழ வேண்டியது தானேங்க. பணம் வாங்குறதா அவங்ககிட்ட போயிட்டு, குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரியில் இருக்குன்னு சொல்லிட்டு காசு கேட்கறாங்களாம். என்கிட்ட நிறைய பேர் அந்த மாதிரி பேசியிருக்காங்க. எனக்கு தப்பு இல்லைங்களா? நான் இந்த பெண்ணுக்கு பெண்ணே அசிங்கமா போகுது போங்க. ஏம்மா, நான் அதுக்கு தான் தெளிவா பேசுறேம்மா. ஏன்னு கேளுங்க, இன்னைக்கு கூட காலையில ஒரு பொண்ணு ஒரு மாப்பிள்ளையை கொடுத்துருக்குறேன். என்கிட்ட ஒன்றுமே சொல்லலை. நான் வீட்டில் கீழே விழுந்துட்டேன்,
கீழே விழுந்து எனக்கு வந்து ஆஸ்பத்திரிக்கு வந்து எனக்கு வந்து 15 லட்ச ரூபா செலவாயிருச்சு. வீட்டுக்குள்ளே விழுந்தா யாருக்காவது 15 லட்ச ரூபா செலவாகுமா? நான் 15 லட்ச ரூபா கடன் வாங்கினேன், அதில் 7 லட்சம் அடைச்சிட்டேன். 10 நாளில் 7 லட்சம் அடைச்சிருச்சான். இன்னும் 8 லட்சம் கடன் இருக்கான். ஆ அப்போ எப்படி? அப்போ அந்த மாப்பிள்ளை சொல்லும்போது அவர் என்ன தப்பாக நினைக்க மாட்டாரா? ம் ஏம்மா தப்பு இல்லை இதெல்லாம். பெண்கள் ஏன் இப்படி பண்றாங்க? பெண்கள் இல்லையா அசிங்கமா இருக்குதுங்க. நான் யாருன்னா கேட்கறதுக்குடா சரிங்கம்மா பையன் இப்போ என்ன ஏதோ கேட்டு போறான்னு எனக்கு பயமா இருக்குதுங்க. சரிங்கம்மா இப்போ அதெல்லாம் கேட்கலாம். ஆண்ட முடித்து நல்லபடியா நாங்க இருக்கிறோம், நல்லா வச்சிருக்கிறோம், நல்லா சாப்பிட்றோம். நான் சொல்றேன் எங்களுக்கு தேவை கிடையாது. அவ்வளோ நல்லா வச்சிருந்தா போதும், அவ்வளோதான். அது மாதிரி தான் நம்ம கேட்குறோம். சரிங்கம்மா இப்போ நான் உங்களுக்கு கஷ்டப்படக்கூடாதுங்க. வயசு பெண்கள் கஷ்டப்படக்கூடாது. சரி வயது கூட இந்த வயசுல கொடுக்குறேன்னா அவங்க நல்ல வசதியா இருக்கணும் தான் கொடுக்குறாங்க. ரைட்மா, வசதியான மாப்பிள்ளை என்கிட்ட நிறைய இருக்கிறாங்கம்மா. நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நான் எங்களுக்கு எதுவும் தேவையில்லை. எனக்கு என் பையன் இருக்காங்க, என்னை காப்பாற்றுறதுக்கு ம் சொல்றேன். அவரை காப்பாற்றுறதுக்கு எங்களுக்கு ஆள் இருக்காங்க. ம் ம் எங்களுக்கு நிறைய சொந்த பந்தம்லாம் இருக்குதுங்க. ம் ம் அந்த மாதிரி பழக்கம்லாம் கிடையாது. எல்லாத்துக்கும் சொல்றாங்க. நீங்க இல்லைங்க, ம் சில பேர் இப்படிதான் சொல்றாங்க. குழந்தை உடம்பு சரியில்லைன்னு சொல்றதா, இதெல்லாம் தப்பு இல்லை. பணம் கேட்கறாங்களாம். நல்ல ஒழுக்கமானவங்க அப்படி கேட்க மாட்டாங்கம்மா. தவறானவங்க தான் அந்த பணம்லாம் கேட்கறது. இப்போ நானே என்ன சொல்கிறேன்னா 10,000 ரூபா பதிவு பணம் கட்டுறேன், வாங்குறேன். ஆனால் கஷ்டப்படுறீங்களா? இப்போ பெண் வீட்டில் கஷ்டப்படுறீங்களா? உங்களால் முடிஞ்சதை கேட்டுங்கன்னு தான் நான் சொல்கிறேன். ஏன்னா பணம் வாங்காமல் இப்போ வேலை பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு அர்த்தம். சும்மா டைம் பாஸ்க்காக பேசுகிற மாதிரி இருக்கும். அதனால உங்களால் எவ்வளோ பண்ண முடியுமோ பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லிடுவேன். யாரையும் கட்டாயப்படுத்துறது கிடையாது. எனக்கு நிறைய வருதுங்க, நிறைய இருக்குது பாக்குறேன். அப்படி நான் யார்கிட்ட பண்ண மாட்டேன். யாரோ ஒருத்தர் பண்ணாரு எனக்கு. இல்லம்மா நாங்க எதுவும் கேட்கல, நீ முடிச்சு. நானே தான் சொன்னேன், நீ முடிச்சு விட்டா நான் தரேன். என் நம்பர் உங்களுக்கு எப்படிமா தெரியும்? எனக்கு தெரியாதுங்க. யாரோ ஒருத்தர் போன் கொடுத்தாரு, என்கிட்ட பேசினாருங்க இந்த நம்பரை. இல்ல நான் நிறைய பேர் யார் தெரியல, யாரோ பேர் கூட மறந்துட்டேன் நானு. சரி பரவாயில்லம்மா, ஒரு நிமிஷம் அம்மா, ஒரே ஒரு நிமிஷம். அதாவதுமா நான் என்ன சொல்றேன்னா, நான் வந்து ஒரு 30 வருஷம் இந்த தொழில் பண்ணிட்டு இருக்கிறேன். சரி நிறைய பேர் கால் பண்ணுவாங்க, ஃபோனை எடுக்கவே முடிய மாட்டேங்க என்னால். ஏன்னா இப்போ நான் பேசிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட பேசுறது ஒவ்வொருத்தட்டையும் குறைஞ்சபட்சம் அரை மணி நேரமாக 1/4 மணி நேரம், அரை மணி நேரம் பேச வேண்டியிருக்குது. அப்படி பேசும்பொழுது என்னென்னா அதுக்குள்ளே 10-20 கால் வந்துடுது. அதுக்காக தான் நான் ஆஃபீஸில் 30 பேர் வேலைக்கு ஆள் போட்டிருக்கேன். அவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. சரிங்கம்மா, இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதே நம்பருக்கு உங்களுடைய மகா ஃபோட்டோ மட்டும் எனக்கு அனுப்பி வைங்க. சொந்தக்காரங்க யாரா பார்க்க போறாங்க? இல்லை நான் வெளியில் யாருக்கும் கொடுக்காம நான் பார்த்துக்கிறேன். நான் போட்டோ நல்லா இருப்பா, நல்லா அழகா. ஏம்மா அவன் நல்லா இருப்பாங்க, ரைட்டுங்கம்மா. நான் போட்டோ அனுப்பி விட்றேன். இல்லைம்மா நல்லா இருப்பாங்க. அது எங்க பொண்ணுகிட்ட கேட்டேன், பொண்ணு போடலப்பா. அவெல்லாம் சொல்றா போட்டோவை நான் அனுப்ப மாட்டேன்றா. அனுப்பிச்சுட்டா எப்படி இருந்தாலும். இல்லைம்மா நான் உங்களுக்கு மாப்பிள்ளையோட போட்டோ அனுப்பணும்ல. நான் உங்களுக்கு மாப்பிள்ளை பேசிட்டு முடிச்சதுலாம் அனுப்புங்க. இல்லைங்கம்மா, நான் என்ன கேட்குறேன்னா போட்டோ பார்த்தோம்னா மாப்பிள்ளையோட போட்டோ என்கிட்ட இருக்கு. அந்த போட்டோவுக்கு எது மேட்சஸ் வரும்னு தெரியணும்ல. இல்லை அவரை கேளுங்க, இந்த மாதிரி இருக்குது என்ன சொல்றீங்க. ஏம்மா மாப்பிள்ளைகள் நிறைய இருக்குமா. இன்னைக்கே நான் 100 பேருக்கு நான் இப்போ தர்றேம்மா. உங்களுக்கு போட்டோவை அனுப்புனா தானே நான் அதை பண்ண முடியும். நான் கேட்குறேங்க, இந்த நிறைய பேர் அப்படிதாங்க கேட்குறாங்க, போட்டோன்றாங்களா. நாங்கள் அதுக்கே நான் பண்ணுறது இல்லை. இது யாரோ ஒருத்தர் எனக்கு பண்ணாரு இந்த மாதிரி என்னுடைய நம்பருக்கு பண்ணிட்டு. இப்போ நான் பேசுறேன் இல்லை அந்த நம்பர். ஏம்மா நீங்கள் சொல்லுது கரெக்டு. நான் ஏன் கேட்குறேன்னா நான் போட்டோ இருந்தால் தான் நான் அதை பார்க்க முடியும். ஏன்னா ஏன்ட்ட ஒருத்தர் என்ன சொல்லுவார், போட்டோ காட்டுங்க அப்படின்னு கேட்பாரு. நான் உங்களுக்கு போட்டோ காட்டணும். சரிதானா? இல்லை உங்களாண்ட இருக்கா அந்த மாதிரி? இருக்குன்னு நான் சொல்கிறோம்ல. ஏம்மா 3 லட்சம் பேர் வச்சுருக்கேன், 15 வச்சுருக்கேன். 40 வயசுக்கு மேலே 250 பொண்ணு இருக்கு. மாப்பிள்ளையில் 3000 பேர் இருக்காங்க. ஐயோ அவ்வளோ பேர் இருந்தால் எப்படி சமாளிக்கிறீங்க? 3 லட்சம் பேர் இருக்காங்க. இந்த உங்கள்கிட்ட சமாளிக்கிறேன்ல. உங்கள்கிட்ட போட்டோ வாங்குற முன்னாடி எனக்கு உயிர் போயிடுது. அதேமாதிரி அவங்ககிட்ட வாங்கும்போது உயிர் போகுது. இப்போ இப்படி தான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். என்ன சொல்லுதியா? இப்போ எவ்வளோ நேரம் உங்கள்கிட்ட பேசுகிறேன். ஏம்மா சொல்லுங்க. ஒருத்தர் எல்லாருமே தான் என்ன கேட்டிருக்காங்கன்னா யாருக்கே குத்துதே கிடையாது. இல்லைம்மா எல்லாரும் கேட்டிருக்காங்க. இப்போ சொல்லுது பார்த்தீங்களா, இதே தான் வாழ்க்கை ஓடிட்டு இருக்குது. இப்படி தான் ஓடின்னு இருக்குது. கேட்குறாங்களே நான் கொடுக்க மாட்டேன். அப்புறம் யாராவது அனுப்பி விடுவாங்க. ஆனால் சரியில்லைங்க, நிறைய ஆண்கள் வந்து ஏன் பேர் நிறையா வருது. இல்லைம்மா எனக்கு ஒன்றும் புரியல. நிறையா வருதுன்னு சொல்கிறீங்களா? யாரும் ஒன்றும் முடிக்க வேண்டியதானே. அவங்க போட்டோ அனுப்ப மாட்டேங்கிறாங்களா? இல்லைங்க சரியில்லைங்க பேச்சு. சரி இல்லையோ? என்ன சொல்கிறாங்க இருங்க, முதல்ல என்ன சொல்கிறாங்க, நான் தனியாக இருக்கேன், நான் எல்லாம் பார்க்குறேன்றாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் அந்த இது எடுத்து பார்த்தா அவங்களுக்கு 3 குழந்தைங்க இருக்குது, பசங்க இருக்குது. கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன்றான். சொல்லுங்க. ஒருத்தர் வந்து சரி நல்லவராக இருக்காருன்ட்டு பார்த்தேன். நாங்கள் போட்டோலாம் அனுப்பல.
ம். அதுக்குள்ளேயே பார்த்தா அவனுக்கு வந்து நாலு பசங்களாம், 2 பிள்ளை கல்யாணம் பண்ணிட்டாராம். ஒரு பொண்ணு யாரும் சொந்தக்கார வீட்டுல. ஏன் அப்படி பொய் சொல்றீங்கன்ற? ம். இவ்வளவு பசங்களை வச்சுக்கின்னு ஒரு வீட்டை வச்சுக்கின்னு சம்பாதிச்சிருந்தா அதுல பிரச்சனைங்க வரும். அந்த பையன் கல்யாணம் பண்ணல பொண்ணுங்களுக்கு. சப்பா முடியலம்மா. இப்படி பொய் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பொய் சொல்றாங்க. உங்களுக்கு மாப்பிள்ளை எப்படிமா இருக்கணும்? எப்படிப்பட்ட மாப்பிள்ளைகள் வேணும்? ஒண்ணுங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, நல்லவங்களா கிடைக்கணும். அவங்க பசங்க இல்லைம்மா, நீங்கள் தானே சொல்கிறீங்க, நீங்கள் தானேம்மா சொல்கிறீங்க நிறைய பேர் வராங்க ஒன்றுமே சரியில்லை அப்படின்னு சொல்கிறீங்க. உங்களுக்கு நான் சரியான மாப்பிள்ளை ஆனால் எப்படிப்பட்ட மாப்பிள்ளை வேணுமோ அதை மட்டும் அனுப்புகிறேன். கொஞ்சம் சொல்லுங்க, நல்லா வசதியா கொஞ்சம் இருக்கணுங்க, நல்லா பாத்துக்கணும். நல்ல வசதினா எப்படின்னு இந்த வயசுல நான் சொல்றது சின்ன வயசா இருந்தா சொத்து தேவை கிடையாது, புரியுதுங்களா? சரி, சொத்து வேண்டாம்னு சொல்கிறீங்க. இல்லைம்மா, சொத்து சொல்லல, இப்ப சொல்லல. எப்பா ஐயா, இப்பெல்லாம் காலம் கடந்து போச்சு. அவங்களுக்கும் ஓரளவுக்கு வயசாகுது, வரவங்களுக்கும் நல்லா வயசாகுது. அவங்க அப்படி எல்லாம் இருக்கணும்னா பணம் தேவைப்படுது, வசதி தேவைப்படுது. இதுங்களா சென்னையில இருந்த பசங்க கொஞ்சம் வசதியா தான் கேக்குதுங்க. அதான் நல்ல வசதினா இல்ல, நல்ல வசதினா எனக்கு தெரியல, அதனால தான் கேட்குறேன். கேட்கல, நல்ல வருமானம், நல்ல வீடு வாசல். நல்ல வருமானம் 8000 ரூபா மாசம் வருமானம் வரணுமா? ஐயோ அதெல்லாம் நான் என்னத்த சொல்றது ஐயா, வரும்போது பார்த்து. இப்போ உங்க பொண்ணுக்கு தானே, உங்க பொண்ணுக்கு தானே கேட்குறீங்க? இப்போ என்கிட்ட சொன்ன ஒருத்தர், அவர் என்னமோ 1 லட்சம் சம்பாதிக்கிறாருமா. யாரும் பேர் என்னமோ சொன்னார். சரி, அதுதான் பேரு தான் நான் கவனிக்காத விட்டேன். காங்கேயன்னு அப்படிதான் வந்தது. சரி, இந்த நம்பரை கொடுத்து இந்த நம்பருக்கு எடுப்பாங்கம்மா தான் சொன்னாருங்க அவரு. சரிம்மா, யாரோ உங்கள்ட்ட சொல்லி இருக்கிறாங்க. ரைட்டுமா, நான் இல்லைன்னு சொல்லல. நல்ல மாப்பிள்ளை, நல்ல வசதியான மாப்பிள்ளைன்னா உங்களுக்கு மனசுல ஏதாவது உங்க பொண்ணுக்கு எப்படி மாப்பிள்ளை வேணும்னு ஒரு ஐடியா வச்சிருப்பீங்களா? சொல்றேனுங்க, வீடு வாசல், நல்ல வேலை, சம்பளம். நல்ல சம்பளம்னா ஒரு 8000 ரூபா சம்பளம் இருக்கணுமா? எத்தனை ஆயிரம் ரூபா சம்பளம் இருக்கணும்? நல்ல சம்பளம்ங்கிறது எனக்கு தெரியலம்மா, அதனால தான் கேட்குறேன். ஏன்னா நல்ல சம்பளம் வந்து இன்னைக்கு 5000 ரூபாயிலிருந்து 5 லட்ச ரூபா வரைக்கும் சம்பளம் வாங்குறாங்க, பிசினஸும் பண்றாங்க. 5 லட்சமா கேட்குறோமா? ஓரளவுக்கு சம்பளம்னா தெரியாதுங்களா உங்களுக்கு? வருமானம் அதுதான்மா. பிசினஸ் பண்றவங்களா இருந்தா சொல்லுங்க. ஏமா கம்பெனி வச்சிருக்கான்னு சொல்லுங்க. இருக்கு, எல்லாமே இருக்குமா, இருக்கு. பாருங்க, அந்த மாதிரி பாருங்க, ஒரு கம்பெனி வைக்கிற மாதிரி பாருங்க. என்ன கம்பெனிமா? கம்பெனி என்ன மாதிரி கம்பெனி சொல்லுங்க, நான் அனுப்பி விட்றேன். இல்லை, அதாவதுமா நான் என்ன கேட்குறேன், உங்களுக்கு ஏகப்பட்ட பேர் வந்திருக்காங்க, யாருமே உங்களுக்கு பிடிக்கல. அப்போ நல்ல வேலைன்னா எது நல்ல வேலை, எது நான் தான் வேணாம் நீ ஏகப்பட்டதெல்லாம் நம்மளால சமாளிக்க முடியுமா? வரும், பார்ப்பேன், ஆனா ஒரே பொய்ன்னு தெரிஞ்சா நான் கட் பண்ணிடுவேன், அவ்வளோதான், பேச மாட்டேன். அதான் எனக்கு கொஞ்சம் சொல்லி கொடுங்க மாட்டேன். ஏமா, நான் 30 வருஷமா வேலை பார்க்குறேன், 30 வருஷமா இந்த தொழில் பண்ணிட்டு இருக்கேன். ஒவ்வொருத்தரும் என்ன பாடத்தை பார்த்தீங்கன்னா படுத்துறாங்க. இப்போ நீங்க பேசுறீங்க இல்லையா, எனக்கு புரியல, அதனால தான் உங்கள்கிட்ட புரிஞ்சுக்கலாம்னு கேட்குறேன். இல்லப்பா, நான் என்ன சொல்றேன், பொய் சொல்லாதீங்கன்றேன். யாரு? நான் பொய் சொல்லக்கூடாதா? இருங்கப்பா, இல்ல நான் சொல்லலப்பா, உங்களை சொல்ல சாரிங்க, தப்பா நினைச்சேன் உங்களை. இல்லப்பா, அவங்க நேர்லயே பேசுவாங்க எங்களால. நான் தான் அவங்க பேசுறவங்க உங்கள்கிட்ட பொய் சொல்லக்கூடாது. நான் தான் இங்க இருக்கேன், அங்க இருக்கேன், இவ்வளவு சம்பாதிக்கிறேன், எனக்கு யாருமே இல்லைங்க, என்ன சொன்னா போதுங்க அப்படின்னு பேசுறாங்க. கிட்ட அப்படியே அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவங்களால எடுத்து வருது. எத்தனை வருஷமா பொண்ணு பாக்குறீங்க? பசங்க இல்லைங்க, அவங்க சொல்ல நேரம் போன்ல வருது இல்ல, அவருக்கு எத்தனை பசங்க என்ன எல்லாம் தெரிஞ்சு போகுது எங்களுக்கு. சரிம்மா, எத்தனை வருஷமா அவங்க பொண்ணுக்கு பாக்குறீங்க? என்னம்மா இது, அவருக்கு 4 பசங்க இருக்குதாமே, நம்ம கிட்ட வந்து அவங்க பேச மாட்டாங்க பசங்க. என் பசங்க நான் தான் பேசுறேன். உங்களுக்கு எத்தனை பசங்கம்மா? இல்லப்பா, உங்களுக்கு 2 பொண்ணு 1 பையன் தானம்மா? ஆமா, அவங்க ஒரு பொண்ணை கொடுத்துருக்கேன், நல்லா வசதியா இருக்காங்க. நல்லா வசதியா இருக்காங்களா? வசதியா இருக்கிறான், பையனும் நல்லா இருக்கான். இப்போ இவங்களுக்கு தெரியாம கொடுத்துட்டேன்ப்பா, வேற ஒண்ணும் இல்ல. தெரியாம கொடுத்துட்டீங்களா? சரிங்கம்மா, இந்த பையன் இப்போ கொடுத்தீங்களா, டைவர்ஸ் ஆனீங்களா, அவர் என்ன தொழில் பண்ணாருமா? ஐயா அதெல்லாம் போச்சுங்க, அதெல்லாம் கணக்காட்டு அது வருஷம் கணக்கு. ஒரு சின்ன குழந்தை வீட்டுன்னு வந்துட்டு இன்னைக்கு குழந்தை படிக்கிறான்னா பார்த்துங்க. ஏம்மா, நான் பேசுறது உங்களுக்கு ஏதாவது கேட்குதாம்மா? கேக்குதுங்க. அவர் இன்னும் வேலை செஞ்சாரு சொல்ல இல்லைங்க, ஏதோ கம்பெனில ஒர்க் பண்ணியிருந்தாரு. அது தெரியாம கொடுத்துட்டீங்கண்ணே, முதல்ல தெரியாம கொடுத்துட்டீங்க. அப்படி இல்லப்பா, அவன் நல்ல பையன் பார்த்தோம், நல்ல கம்பெனில வேலை செய்யறான், நல்ல பையன், நல்ல குடும்பம் பார்த்தோம். அவரு இந்த மாதிரி தப்பான வேலை, தப்பா போறது வர்றது, தண்ணி அடிக்கிறது, வீட்டுக்கு கொடுக்காம இப்படி எல்லாம் சுத்துறாங்க, நமக்கு தெரியாது. நல்லவங்க நினைச்சோம், கெட்டவன் தெரிஞ்சுக்கொள்ள நான் ஆசைமாட்டேன். சரி, இப்போ உங்களுக்கு மாப்பிள்ளை எப்படி வேணும்? எங்க நல்லவங்களா வேணுங்க.
நல்லவங்களா? ஆனா அதாம்மா. வசதி இருக்கணுங்க, வசதி இருக்கணுங்க. வசதி எவ்வளோ இருக்கணும்? இருக்கணும். எவ்வளோ வசதி சும்மா இருக்கணும்? அம்மா அப்பா அக்கா தங்க இது அவங்க கூட இருக்கிறாங்கன்னா அது செட் ஆகாது. தனியாக இருக்கணும், யாரும் இல்லாமல். குடும்பத்துல இருந்தா ஆமா அந்த மாதிரி அப்பா இருக்கணும். வந்து அனாதையாக இருக்கணும், யாருமே இல்லாமல் இருக்கணும். அப்ப அண்ணாங்கெல்லாம் சொல்றீங்க, ஐயோ, பாவம் அவருக்கும் சொந்தக்காரங்க எல்லாம் இருப்பாங்கல்ல. நீங்கள் தானே சொல்லுவீங்க யாரும் இல்லாமல் இருக்கணும்னு. அப்படி இல்லப்பா, பெரிய குடும்பம் வேண்டான்னு. பெரிய குடும்பம் வேண்டாம், இவர் ஒரே ஆளாக இருந்தால் பரவாயில்ல. ஆமா ஒருத்தர் இருந்தா பரவாயில்ல. அவருக்கு அண்ணன் தம்பி தங்கச்சிங்க எல்லாம் இருப்பாங்க, நமக்கு என்னத்துக்கு அதெல்லாம் பாவம். ம். அதாவது யாரும் இல்லாமல் தனியாளாக இருந்தால் சம்மதம். புரியுதாங்க? இந்த வயசுல ஒரு 48 வயசுல ஒரு மேரேஜ் பண்றாங்கன்னா அவங்க எப்படி வாழணுன்றத பாருங்க நீங்க. எனக்கு தெரியாம தான் உங்கள்கிட்ட கேட்குறேன். அவங்க வந்து ஒரு பெரிய சப்பேத்து கல்யாணம் பண்ண முடியாது, புரியுதுங்களா? ம். அந்த அவங்க எல்லாம் குடும்பம் அடக்கமா தான் வாழ முடியும், புரியுதுங்களா? என் பொண்ணு சின்ன பொண்ணு அழகா உங்க பேரு ஏமா? வயசு தான் அதிகமா இருக்குது, புரியுதா? நான் இருக்கிற உண்மைய வயசை சொல்லிட்டேன் நான். இப்போ அதுக்கேற்ற உங்க மாதிரி தான் குடும்பம் பண்ண முடியும். அவங்க வந்து நாலு சபையில உட்காந்துக்கின்னு அவங்க வீட்டுல போயிட்டு அராஜகம்லாம் பண்ண முடியாது, மாமியார் வீட்டுல எல்லாம் போயிட்டு. அதனால யாரும் துணை இல்லாம ஏதோ அவர் வந்து ஒரு சொந்த வீடு வாசல் சொத்தோட இருந்தாருன்னா அந்த பொண்ணை வச்சுக்கிட்டு வாழ்ந்துப்பாங்க, அவ்வளவுதான். அவ்வளவுதான் சொல்லிட்டேன், அவ்வளவுதான். எனக்கு தெரிஞ்சது. எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லை ஐயா, நான் எல்லாம் பேசுறது விடுங்க. அதெல்லாம் இருந்தா சொல்லுங்க, எனக்கு ஃபோன் பண்ணுங்க. ஏமா நிறைய இருக்குமா, நீங்க நிறைய பார்த்துட்டீங்க பாப்பா அவங்க நீங்க. ஏமா நிறைய எங்களுக்கு இப்ப கூட வந்துட்டு தான் இருக்குது எங்களுக்கு. ம். வந்துனே இருக்கேன், ஏதாவது வரோம். நான் பேச மாட்டோம், நாங்க விட்டுடுவோம், பார்ப்போம் நாங்க. ம். ஏமா நான் ஒரு நம்பர் போய் வாழ முடியுமா அந்த பொண்ணுங்கெல்லாம்? நீங்க சொல்லுங்க, இந்த வயசுல போய் ஒரு குடும்பத்துல வாழ முடியுமா பசங்க? சொல்லுங்க. ஒரு 25 வயசு பொண்ணு 30க்குள்ள இருக்கிறவங்க தான் குடும்பத்துல போய் வாழ முடியும். பிரச்சனை மாமனார் மாமியாருன்ட்டு இதுக்கெல்லாம் வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் பார்த்து நம்ம பண்ணணும். சரிங்க. ஏமா இப்போ நிறைய வருதுன்னு சொல்றீங்க, ஒன்றும் பிடிக்கலன்னு சொல்லி நானும் அதே மாதிரி எனக்கு வருது, குடும்பத்தோட வருது. எங்க அம்மா இருக்கிறாங்க பக்கத்துல, எங்க அம்மா எங்க அப்பா எங்க தங்கச்சி எல்லாம் இருக்காங்க, நாங்க குடுங்கெல்லாம் பார்த்துக்கலாம். எப்படி? ஏமா நான் சொல்லுது உங்களுக்கு காதல விழுதா விழலையாம்மா? விழுது. பாவம் ரொம்ப நேரம் கத்துறீங்க. இல்ல ஏன் இப்படி பேசுறீங்க எனக்கு தெரியல. உண்மையிலேயே வரன்னு பார்க்க நினைக்கிறீங்களா இல்லை என்கிட்ட ஏதாவது டைம் பாஸ்க்கு பேச நினைக்கிறீங்களா? ஏமா நான் கேட்குற கேள்வி என்னன்னா, நிறைய வருது ஒன்றும் பிடிக்கலன்னு சொல்லி இதே மாதிரி நானும் கொடுத்து ஒன்றும் வேண்டாம்னு சொன்னா என்ன ஆகுறது? எங்களுக்கு கொடுக்க வேண்டாம். நீங்க நல்லதா இருந்தா நீங்க சொல்லுங்க, அவ்வளவுதான். அதுதான் சொல்லி விடுங்க. நான் தானே எப்படி இருக்கிறாரு சொல்லிடுறோம், அவ்வளவுதான். நான் என்ன கேட்குறேன்னா, மாப்பிள்ளைகள் நிறைய இருக்கிறாங்க, நல்ல வசதியான மாப்பிள்ளை நிறைய இருக்காங்க. அதான் நீங்க நல்ல வசதின்னு கேட்டீங்களா? அதான் நல்ல வசதினா உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கான்னு கேட்குறேன். கோடான கோடியாப்பா நான் கேட்குறேன். இந்த கொஞ்ச நாள் வாழ்க்கைங்க. இல்லம்மா, நீங்க 60 வயசு வரைக்கும் மாப்பிள்ளை கேட்குறீங்க, நான் தாரம்மா. அதாவது அவர் நல்லா இருப்பா, ரொம்ப ரொம்ப தலைமாட்டமா தான், அதெல்லாம் வேண்டாம். 55 56 அப்படி பாருங்க. சரி. என் பொண்ணு போட்டா வேணாலும் அவனுக்கு அனுப்புறேன், அனுப்பி உடனே அழிச்சுடுவாங்க. அனுப்புறேன், போங்க. நீங்க பார்த்தா தெரியவே இல்லை. ரைட், அனுப்பிவிடுங்க. என்ன அனுப்பிட்டு கூப்பிடுங்க. ரொம்ப நேரம் பேசிட்டீங்க, வச்சுட்டுமா? வைங்க, அனுப்பிட்டு நான் கூப்பிடுங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றிங்க, வச்சிடறேன். பசங்க எல்லாம் ஊருக்கு போயிருக்காங்க, ஸ்ரீநகர் போயிருக்காங்க, வரட்டும். சாயந்தரம் அனுப்புங்க.